வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு காட்டில் ஒரு சிங்க ராஜா இருந்துச்சு. இந்த சிங்க ராஜா யூஸ்வலாக நான் ஏற்கனவே என்னோடய பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சிங்கம் வந்து வயசாயிடுச்சுன்னா தனிமைப்படுத்தப்பட்டுரும். அதுக்கு வந்து என்ன பண்ணும், ரொம்ப வீக்காக ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அதுக்கு சாப்பாடெல்லாம் யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லைன் வந்து எப்போ வந்து அவங்களோட கூட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுதோ அதுக்கப்புறம் அது தனிமையான வாழ்க்கை. அதுக்கு வந்து யாருமே வேட்டையாடி கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா கூட்டத்தோடு அது ராஜாவாக இருக்கும்போது அது பெண் சிங்கம் தான் வந்து அதுக்கு வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வரும். இப்போ வந்து சாப்பாடெலாம் கொண்டு வர யாரும் மாட்டாங்க. இது தனியாகவே வேட்டையாடி தான் சாப்பிடணும். ஸோ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா அது ரொம்ப வீக்காகி அது இறந்துடும். அப்படி தான் வந்து யூஸ்வலாக லைன் வந்து இறக்கும். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான லைன். இந்த லைன் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப முடியல அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஒரு கிளியை பார்த்து சொல்லியிருக்கு, எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, எனக்கு ரொம்ப முடியல, எனக்கு சாப்பிடக்கூட முடியல, எனக்கு வந்து என்னால் வேட்டையாட முடியல அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கு. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த கிளி வந்து எல்லா அனிமல்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கு, ராஜா என்னை பார்த்து சொன்னார், பாவமாக இருக்குது ராஜாவை பார்த்தா, சிங்கராஜா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது போய் எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாலியாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற டைமில் அது வந்து பேசிடுது. அப்புறம் இந்த எல்லா மிருகத்துக்கும் இதை கேட்டுட்டு, ஐயோ பாவம் இல்லை சிங்கராஜா வந்து நான் எப்படி இவ்வளோ வீக்காக ஃபீல் பண்ணுறேன், அவர் காட்டுக்கே ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிருகமாக நினைக்குது. சரி நம்ம போய் ராஜாவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மிருகமாக வந்து பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா குகைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு மிருகமாக வர கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, என்ன ராஜா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் இந்த ராஜா சொல்கிறாரு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் நல்லா இல்லை, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னோடனே இந்த மிருகம்லாம் ஒவ்வொன்றா உள்ளே வரும்போது ஓகே ராஜா வந்து ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, கிட்ட போய் உட்காந்து அவங்க பேச ட்ரை பண்ணாங்க. வந்து தூரமாக இருந்து பேசுகிறாங்க. அப்புறம் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சோன்னே ரொம்ப கிட்ட வந்தோடனே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை பிடிச்சி சாப்பிட்றாரு. ஸோ ஒவ்வொரு மிருகமும் வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இதே தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த நியூஸ் வந்து வெளியில் போகலை. அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நரி வந்து அந்த வழியாக வருது. நரி வந்து அது பார்க்க வருது ராஜாவை. பார்க்க வரும்போது அது அப்படியே சுற்றி பார்க்குது. ஓகே அப்படின்னு அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து குகைக்கு வெளியே இருந்துட்டு, என்ன ராஜா, சிங்கராஜா நல்லா இருக்கீங்களா, உங்களையெல்லாம் பார்க்க வந்துட்டுருக்காங்க, சரி நானும் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த நரி சொன்னோன்னே ராஜா வந்து, ஓ நான் வந்து இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கண் அவ்வளோ தெரியறதில்ல, அதனால நீ வந்து காதும் சுமாராக தான் கேட்கும், அதனால் நீ உள்ளே வந்து என் கூட பேசு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நரி வந்து புரிஞ்சிக்கிச்சு, ஓகே சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இல்லை ராஜா, எனக்கு உள்ளேலாம் வரக்கு நேரம் இல்லை, எனக்கு அவசரமாக வெளில போய் நான் போகிறேன் அப்படின்னோடனே ராஜா சொல்கிறார், நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காமே போகிற, ஏன் அப்படி ஓடுற, வா வந்து கிட்ட தான் வந்து பேச அப்படின்னோடனே இந்த நரி சொல்லிச்சான், ராஜா நான் வர வழியிலே கவனித்தேன், உங்கள் குகைக்கு வர தடம் பூரா பார்த்தா நிறையா மிருகம் உங்களை பார்க்க வந்திருக்கு, ஆனால் எல்லா மிருகம் கால் அந்த அச்சு வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தான் இருக்கும் இல்லையா, அவங்க வெளியில் வந்ததுக்கான எந்த இதே இல்லை, அதனால் நான் எவிடன்ஸே இல்லை, அதனால் நான் வந்து வரமாட்டேன் ராஜான்னு ஓடி போயிடுது. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா இந்த நரி வந்து ரொம்ப புத்திசாலியான நரி. இது வந்து எப்படி பாடம் கற்றுக்குச்சு, தன்னை எப்படி சேஃப் பண்ணுச்சு தெரியுமா, தன்னை வந்து எப்படி பாதுகாத்துச்சுன்னா அது மற்றவங்களோட தப்பை தனக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே விசாரிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்சுக்கிறோம், இப்படி நடந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கதையாக தான் கேட்குறோம், அது ஒரு விஷயமாக தான், ஒரு பொழுதுபோக்காக தான் பார்க்குறோம். இதை வந்து நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயமும் அடுத்தவங்க பண்ணுற ஒவ்வொரு தப்பும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணாவே வாழ்க்கையில் பாதி சந்தோஷம் வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் கடவுளானாலும் சரி, நீங்கள் ஆண்டவன் எப்படி நீங்கள் எதை நீங்கள் நம்பினாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பாடம் அது உங்களுக்கான பாடம், நீங்கள் வந்து அதை இன்டர்ப்ரெட் பண்ணி உங்களோட விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணுற வரையிலும் நீங்கள் உங்களோட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நீங்களாக ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப காலம் கடந்து போயிடும். உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேப்பில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எந்த நாளுமே உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். ஓகேயா?